சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம். எல்லாரும் சொல்றாங்க தவக்காலம் ஆரம்பிக்குது, நம்ம மனம் திருந்தோம்னு. ஆனா தவக்காலம்னா என்ன? நீங்க சொன்ன காலம் ஆரம்பித்து விட்டது. தவக்காலம் ஒரு பாவங்களை நினைவு போது நாங்கள் மனம் திருப்போம். மனம் திரும்புதலா? அப்படின்னா என்ன ஃபாதர்? மன்னிப்பு கேட்கிறதா? சாதாரணமா பார்க்கும் பொழுது அது மன்னிச்சிடும். நம்ம யாருக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது சொறை சொல்லணும், மன்னிச்சுக்கணும் சார். ஆனா தவக்காலம் இறைவனுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆகவே மீண்டும் இறைவனை நோக்கி நாம் திரும்பி செல்வோம். ஏதாவது நுழைஞ்சிட்டா அதை நம்ம சரி பண்ணலாம். அது போல உறவை நாங்க புதுப்பிக்கிறோம். அப்படின்னா அது பாவம் சம்பந்தப்பட்டதா ஃபாதர்? நிச்சயமா அது பாவம் சம்பந்தப்பட்டது. நம்ம பாவம் செய்யும் பொழுது உறவு முறிவடையும். உறவு முறிவடையும் அந்த உறவை நாம புதுப்பிக்கிறோம். சோ பாவத்தை விட உறவை சரிப்படுத்துவதுதான் தவக்காலத்தின் முக்கியமாகும். அப்போ நம்ம எதுக்கு ஃபாதர் ஃபாஸ்டிங் இருப்போம்? நம்ம உபவாசம் செய்யும் பொழுது, ஒரு சந்தி செய்யும் பொழுது நம்ம ஒரு தியாகம் செய்யணும். அதே நேரத்துல உணவின் மேல வலிமை இழக்கின்றோம், சக்தி இழக்கும். சக்தி இழக்கும் பொழுது நம்ம கிரேவிங் வரும், நமக்கு ஒரு அவசியம் ஏற்படும். அந்த அவசியத்தை உணவில் நிறைவு செய்கிறோம். இறைவனில் நிறைவு செய்யும். இறைவனில் நாம் நிறைவு செய்யும் பொழுது இறைவன் தான் நமக்கு எல்லாம் என்பதை நாம் தாழ்ந்து நாங்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்யும் பொழுது நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றார் இறைவன்.